வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் சில தினங்களாக வெளுத்து வாங்கிய கனமழைக்கு காரணமான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்குள் வலுவிழக்க வாய்ப்பு. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறைய வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் சற்று தணிந்தது மழை. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தருமபுரியில் இன்று பள்ளிகள், அங்கன்வாடிகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் நவம்பர் 15ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் எனவும் அறிவிப்பு. தருமபுரியில் மழைநீர் சூழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் MP மணி இரவில் ஆய்வு. JCBயால் பள்ளம் தோண்டி வெள்ளம் வடிய வைத்ததோடு மோட்டார் பம்புகள் மூலமாகவும் தண்ணீரை வெளியேற்றி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் சில நாள் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட காவிரி பாசன மாவட்ட விவசாயிகள். விவசாயிகளுக்கு இரட்டை இடியாக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதம். சாக்கு மூட்டைகளில் இருந்தவாறு முளைத்து நாற்றாக மாறியதால் பெரும் இழப்பு. கடலூர் மாவட்டம் தாழம்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் மழையில் நனைந்து முளைத்த நெல் மணிகள். உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2வது நாளாக ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்களை தொடர்ந்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் கலந்தாய்வு. நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக EPS குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 30 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாகவும் பேட்டி. இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டு, நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சியும் எடுக்கல. அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. அரிசி அரவையின் போது கலக்கப்பட வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்ட காலதாமதம்தான் நெல் மூட்டைகள் தேங்க காரணம். தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும். அது கடிதம் 29/7/2025 தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கடிதம் வருது. அதுக்கு பின்னாடி நம்ம டெண்டர் விட்டு 34,000 மெட்ரிக் டன்னுக்கு, ஏன்னா 100 கிலோன்னா 1 கிலோ கலக்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி. அது கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால வாங்கிய நிலையில் இன்றைக்கி அரைக்க முடியாத சூழ்நிலை. அதுதான் காரணம், வேற காரணமே இல்லை இவ்வளோ தேங்குறதுக்கு. நெல்லில் கலக்க வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தமிழக அரசு பொய்யான தகவலை கூறி வருவதாகவும் குற்றச்சாட்டு. செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனால தான் நாங்கள் முழுமையாக கொள்முதல் செய்ய முடியல ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று
ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு. செறிவூட்டப்பட்ட அரிசி பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை என ஆதாரத்துடன் சொல்வதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலடி. அனுமதி வழங்கிவிட்டதாக சொல்லும் எடப்பாடி பழனிசாமி ஆதாரம் தர முடியுமா என சவால். ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சட்டமன்றத்தில் இதுக்கு ஆகஸ்ட் மாதமே அனுமதி வந்துருச்சு, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் தவறான தகவலை கொடுக்குறான்னு சொல்கிறார். இது வரைக்கும் இன்னும் அனுமதியே வரல. நான் இப்போ சொல்கிறேன், இந்த உங்கள்கிட்ட சொல்கிறேன், வந்துச்சுன்னா அவர் சொல்லுங்கள் எந்த தேதியில் வரல. 12 லட்சம் ஹெக்டேர் நிலப்பகுதி மழைநீரில் மூழ்கி போய் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வேதனை. டெல்டாக்காரர் என சொல்லிக் கொள்ளும் முதலமைச்சர் உண்மையிலேயே டெல்டா மாவட்டங்களின் மீது அக்கறை இல்லை என செயல்படுவதாகவும் தாக்கு. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுவதே இல்லை. பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு. குற்றாலத்தில் 5 அருவி தவிர்த்து ஏனைய அருவிகளில் குளிக்க தொடரும் தடை. வெள்ளப்பெருக்கு குறையாததால் 8வது நாளாக தடை விதிப்பு. தேனி உத்தமபாளையத்தில் பாயும் முல்லை பெரியாற்றில் குறையாத வெள்ளம். பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை. தேனி கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதன் எதிரொலி. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 13வது நாளாக தடை நீடிப்பு. சென்னை மாங்காடு அருகே வீட்டின் அருகே தேங்கியிருந்த மழை நீரில் மிதந்த 2.5 வயது பெண் குழந்தையின் உடல். தாய் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நேர்ந்த சோகம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை திடீர் உயர்வு. பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து வரத்து குறைவால் விலை அதிகரிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலைகளின் செப்பு உரைகளில் 4.5 கிலோ தங்கம் கொள்ளைப்போன வழக்கு. சபரிமலை முன்னாள் நிர்வாக அலுவலரான முராரி பாபுவை கோட்டயத்தில் வைத்து கைது செய்து சிறப்பு புலனாய்வு குழு அதிரடி. மலேசியாவில் வரும் ஞாயிறு அன்று தொடங்கும் ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் என தகவல். காணொலி வாயிலாக மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாகவும் பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தகவல். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 122 சட்டமன்ற தொகுதிகளில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள். தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்தியா கூட்டணியில் நீடிக்கும் குழப்பத்திற்கு சுமூக தீர்வு எட்டப்படுமா என எதிர்பார்ப்பு. டெல்லியில் அதிகாலையில் நடத்தப்பட்ட அதிரடி என்கவுண்டர். பீகாரைச் சேர்ந்த 4 ரவுடிகள் சுட்டுக் கொலை. பெங்களூருவில் வீடு புகுந்து இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பயங்கரம். பெண்ணை பலாத்காரம் செய்ததோடு வீட்டில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்த 3 கைது. பயணிகள் 166 பேருடன் நடுவானில் பறந்தபோது எரிபொருள் கசிவு ஏற்பட்டதாக விமானிக்கு சந்தேகம். வாரணாசியில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இண்டிகோ விமானம். மகளிர் ஒருநாள் உலக கோப்பையில் இங்கிலாந்தை எளிதில் வீழ்த்தி மீண்டும் முதலிடம் பிடித்த ஆஸ்திரேலியா. இங்கிலாந்துக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி.